அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் கார்த்திகேயன், ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டர்ஸ் நெய்வேலியிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் 3 கிலோவாட் ஆர்டர் எடுத்திருக்கோம். இது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸு. ஸோ இப்போ அதுக்கு 3 கிலோவாட்டுக்கான ஸ்ட்ரக்சர், ஜிஐ ஸ்ட்ரக்சர் அமைக்கிற பணி நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோர் நார்மலாக இருக்கு. இப்போ நம்ம போகிறது வந்து பைஃபேஷியல் பேனல், 2 பக்கமும் சோலார் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி போட போகிறோம். அதனால என்ன செய்யறோம்னா, இப்போ ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்தது கஸ்டமர்கிட்ட சொல்லி டைல்ஸ் மேலே போட்டாங்கன்னா லீக்கேஜ் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் 3.27 கிலோவாட் அமைச்சிருக்கோம். அதில் ஒரு பேனல் வந்து 545 வாட்ஸு. இது பைஃபேஷியல் பேனலு. 2 பக்கமும் சோலார் ஜென்ரேட் பண்ணும். மேலேயும் ஜென்ரேட் பண்ணும், பாட்டம்லேயும் சோலார் ஜென்ரேட் பண்ணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர் அமைச்சு, இது துருப்பிடிக்காது எவ்வளோ வருஷம் ஆனாலும். ஜிஐ ஸ்ட்ரக்சர் அமைச்சு இது கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இது வழியாக பேக் சைடு 30% எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் ஆகும் இந்த பேனலில் பட்டு. இதோட வெளிச்சம் லூமினாஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் வாரண்டி தராங்க. மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட் இந்த வேர்ல்டு, ரெப்யூட்டட் பிராண்டு. வாரண்டி 12 இயர்ஸ் இதுக்கு. இது டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா இதுக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸு. அதில் மத்திய கவர்மெண்ட் வந்து 78,000 மானியம் வழங்குறாங்க. அதுமாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு ஸ்டேட் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 6% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. 6% எந்த லோனுமே இப்போதைக்கு கிடையாது. ஹவுசிங் லோன்லையும் கிடையாது, வெஹிக்கிள் லோன் எதுலையுமே கிடையாது. ஸோ இது வந்து வித்தின் 2 டேஸில் ஸ்டேட் பேங்க்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ஸோ வாரண்டியும் பார்த்தீங்கன்னா வித்தின் 48 ஹவர்ஸில் எனி சர்வீஸ் ப்ராப்ளம் இங்கே லோக்கல்லே நாங்கள் இருக்கிறதால உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி தரோம். மேலே இப்போ நம்ம சோலார் பேனல் லூமினாஸ் இன்ஸ்டால் பண்ணதை பார்த்தோம். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் இன்வெர்ட்டர் 3 கிலோவாட்டு லூமினாஸ் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து 8 வருஷம் வாரண்டி சோலார் இன்வெர்ட்டருக்கு. இது என்ன பண்ணோம்னா, இது சூரிய வெளிச்சத்துலேருந்து வர கரண்ட்டு, டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கிரிடுக்கு அனுப்பிடுவோம். ஈபியோட கிரிடுக்கு அனுப்புவோம். அதாவது நம்மளோட லோடு தேவைக்கு போக, இப்போ ஒரு ஏசி போடுறீங்க அப்படின்னா 1500 வாட் எடுக்குதுன்னா, இது 3000 வாட்னா பாக்கி இருக்கிற 1500 எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். இதில் சோலார் மீட்டர் தனியாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். சோலார் மீட்டரோட வேலை என்னென்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டையும் எடுத்துக்கும். நம்ம சூரிய வெளிச்சத்துலேருந்து எக்ஸ்ட்ரா வர பவரை வெளியில் அனுப்புகிற கிரிடுக்கு அனுப்புறதையும் ரீட் பண்ணிக்கும். நம்ம நைட்டில் யூஸ் பண்ணும்போது சூரிய வெளிச்சம் உதவாது, அதை வந்து இம்போர்ட் நைட்டில் பண்ணுறது ரீட் பண்ணிக்கும். ஸோ 2 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நம்ம ரீடிங் எடுக்கும்போது நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸஸ் யூனிட் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா பில்லு அந்த மாதம் மட்டும் போட்டுருவாங்க. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் எக்ஸ்ட்ரா இருக்கிற யூனிட்டை ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நார்மலாக நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போ நம்ம 3 கிலோவாட்டு இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து 3 ஏசி இருக்குது. 3 ஏசினா இந்த 3 கிலோவாட்டில் எப்படி ஓடும் அப்படிம்பாங்க. ஆன்கிரேடை பொறுத்த வரைக்கும் 3 ஏசி இல்லை, எத்தனை ஏசி, கெய்சரு, எது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, அதுமாதிரி ஈவி காரு, எது வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட கான்செப்ட் என்னென்னா, மாதம் மாதம் எவ்வளோ பில்லு வருது. 3000 to 4000 பில்லு வரவங்களுக்கு 3 கிலோவாட் போதும். அதே 4 to 5000 வருதுன்னா அவங்களுக்கு 4 கிலோவாட் போடணும். பொறுத்த வரைக்கும் பில்லை வந்து 0 ஆக்குறது தான் இதோட மெயின் நோக்கம். ஆன்கிரேட் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் பேக்கப்புக்கு தனியாக நம்ம இதுக்கு ஒரு பேட்டரி, ஒரு இன்வெர்ட்டர் செப்பரேட்டாக வச்சுக்கணும். அது டே டைமில் பவர் கட் ஆகும்போது சோலார்லேருந்தே அந்த சார்ஜ் ஏறிக்கும். நைட் டைமில் பட்டும்போது ஈவிலேருந்து சார்ஜ் ஏறிக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். தனியாக லைட்டிங் அரெஸ்டர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைட்டிங் அரெஸ்டர் வழியாக நம்ம காப்பர் கம்பியை கனெக்ட் பண்ணி பில்டிங் கீழே கொண்டு போயிட்டு எர்த்திங் பண்ணி அதில் கெமிக்கல்லாம் அப்ளை பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். இதுக்கு இதை மாதிரி உங்களுக்கும் சோலார் பிளான்ட் அமைச்சு தரணுமா, ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் இன்ஸ்டலேஷன் டீம் வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு ஆலோசனை அதை பற்றி வழங்கிட்டு ஆர்டர் எடுத்து உங்களுக்கு பண்ணித்தரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சப்சிடியும் இதுக்கு வந்து இருக்குது. 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டு அதுக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் 78,000 சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குறாங்க. அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சோலார் மீட்டர் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஈபியில் இன்ட்ராக்ஷன் பண்ணி மீட்டர் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அனைத்து விதமான A to Z ஒர்க்கும் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். இது 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் இதிலே நாங்கள் பண்ணித்தரோம். தேங்க்யூ.